மத்தேயு 5:43-48. இது அடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. நம்ம இப்ப பார்த்தது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். ஆமா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, உங்களை நேசிக்க கூடியவர்களை நீங்க நேசித்தா என்ன பிரயோஜனம்? அப்படிதானே? ஹல்லேலூயா. இப்ப நான் ரவிதாஸ் பிரதர் நேசிக்கிறேன், அவன் இவரை நேசிக்கிறேன், நான் மோகன் பிரதர் நேசிக்கிறேன், மகான் பிரதர் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இருக்கிறவன் நான் நேசிக்கல, பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நேசியுங்கள். இதுதான் ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க உள்ள இருக்கிற எல்லாரையும் நேசித்தது என்ன காரியம்? ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்யறாங்களோ அவங்களை நேசியுங்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே புகத் துணிந்த அந்த பாட்டு பாடுனீங்களா? ஹல்லேலூயா. அதுல அந்த தலைவன் அவர் நேசித்தார். ஆமாதானே? ஹல்லேலூயா. அதான் மௌனமாக, ஹல்லேலூயா, இல்ல தலைவா, ஆமென், நான் பிடித்த இந்த விசுவாசத்தை, இந்த அன்பை நான் விட முடியாது. ஹல்லேலூயா. பொறுமையோட நிதானத்தோட, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக, ஆமென், தன்னுடைய பிள்ளைகளை கொண்டதுக்கு அப்புறமும் கூட, ஸ்தோத்திரம். அதனால தானே அந்த மனுஷன், ஆமென், அந்த வில்லேஜே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருக்களை நேசிங்க. யாரெல்லாம் நமக்கு தீமை செய்றாங்களோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவுதான். ஆமென். அவங்களோட பேசுங்க. கசப்பு உள்ள வருது அப்படின்னா அது தேவனுடைய சாயல் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கசப்பு உள்ள வந்தால் தேவனுடைய சாயல் அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கோபம் வரலாம். ஆமென். காரணம் இல்லாமல் கோபப்படுறது தவறு. ஹல்லேலூயா. காரணம் இருக்கும்போது கோபப்படலாம். ஹல்லேலூயா. கோபம் வரலாம். ஆனால் அது சாயங்காலத்துக்குள்ள மாறி போயிடணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கசப்புன்ற காரியம் நம்ம மனதுக்குள்ள, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். I mean, forgive others, love even your enemies அப்படின்னு சொல்லிட்டு இனி 6:14-15 வயசு வாசிங்க. மத்தேயு 6:14-15. மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா, இல்ல கரெக்ட் தான். 6:14-15 வாசிங்க பிரதர். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். உங்களுக்கு மன்னிப்பார். அப்ப நம்ம என்ன பெர்ஃபெக்ட் நினைக்கிறோம்? இல்ல, நமக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம். அவருடைய லென்ஸ்ல பார்க்கும்போது 1000 குறைவு நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் முதுகுக்கு பின்னால எரிந்திருக்கிறார்னு சொல்றாரு. அவன் கடலின் ஆழத்துல போட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் திரும்பி கூட பார்க்கறது இல்ல. அவன் அந்த குறைவுள்ள கண்களோட நம்மளை பார்க்கல அவரு. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் வடிவில் நம்மளை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பார்க்கும்போது நம்ம பரிசுத்தர்களாக காணப்படுகிறோம், நீதிமான்களாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? அடுத்தவங்களுடைய குறைகளை மன்னிக்கும் போதுதான் நம்மளில் இருக்கிற இந்த குறைவுகளை கூட கிறிஸ்து தாராளமாய் மன்னிப்பார். வாசிங்க ஒருக்கா கூட. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால், கேட்டுக்கொள்ளுங்க, மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, லோகமே என் சொந்தம். எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்களுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்காம இருந்தா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துல அங்க போகும்போது கேட்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு மன்னித்தேனே. அதான் டிராமாவில் நம்ம அன்னைக்கு போட்டோம் இல்லையா? ஹல்லேலூயா. என்ன செய்யறான்? ஒருவர் 1000 பொற்காசுகளை ஒருத்தர் மன்னிக்கிறான். அவன் போய் 100 பொற்காசு கொடுக்க வேண்டியவன் கழுத்துல
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவ சிநேகி. ஹல்லேலூயா. அவனுடைய குறைவுகளை பார்க்காத. ஹல்லேலூயா. அவனோட சகஜமாய் பழகு. ஹல்லேலூயா. அவனால உண்டான தீமைக்காக ஆமென் நீ ஹல்லேலூயா ஆண்டவரிடத்துல செவி, பட் இங்க கசப்பு வைக்காத. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னோட கூட வேலை பார்க்குறவங்க அநேக காரியங்கள் மறைமுகமா எனக்கு நோண்டி எல்லாம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உட்கார்ந்துக்கிட்டே எல்லா டார்ச்சரும் பண்ணுவார். பட் நான் சைட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மனைவி கூட சொல்லுவார், அவன் எல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏன் வேலையை நான் செய்யணும். ஹல்லேலூயா. அதை அவன் இதை பயன்படுத்துறான், பண்ணிட்டு போறான். ஸ்தோத்திரம். டார்ச்சர் அனுபவித்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்திலையும் அவன் எல்லாரும் அதிகமா என்னதான் நேசிக்கிறான். ஹல்லேலூயா. நானும் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் அந்த முகத்துல, அந்த வைராக்கியத்தின் முகத்துல பார்த்திருந்தா, ஹல்லேலூயா, முன்னால் இருந்த நானா இருந்தால் ஒருவேளை வைராக்கியத்தின் முகத்துல பார்த்திருந்தா நேரம் விரட்டி விட்டுருவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா அந்த முகத்துல அல்ல. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, யாருக்கு முன்பாகவும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து பாராதிருந்தது போல. ஸ்தோத்திரம். இது பிரதானமான கட்டளை. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸி அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவங்கள மன்னிக்கலாம் பாருங்க. ஆமென். ஆமென். புறத்துல இருக்கிறவங்க நம்ம மன்னிக்க முடியாது. ஆமென். பல நேரங்களில் நமக்குள்ள அந்த கசப்பு ஆணியாக பதிந்திருக்கும். அப்படின்னா ஆண்டோட அன்பு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கசப்புள்ள இருந்தா ஆண்டோட அன்பு புறத்துல வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம பின்வாங்கி போறோம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவரோட அன்பை நம்மளும் காட்டணும். ஸ்தோத்திரம். காட்டல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. எவ்வளவு அந்நிய பாஷை சொன்னாலும் சரி, அன்பு உனக்கு இல்லாத இருந்தால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசை எழுகிற கைத்தாளம் போல, நத்திங். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். லூக்கா 6:32, 33, 35. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். பாவிகளும் பாவிகளுக்கு எல்லாம் கடன் கொடுக்கறாங்க. ஆமென். அதுக்கு திரும்ப கிடைக்கும் கொடுத்தா அதுல பிரயோஜனம் என்ன? ஸ்தோத்திரம். அடுத்து, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கொடுக்கும்போது மனதார கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா கொடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கொடுத்து கசப்பு பண்றது ஆமென் கூடாத காரியமா இருக்கிறது. அடுத்து நம்ம வாசிக்கிறது ஹல்லேலூயா மத்தேயு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசித்தது போல அவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நம்மளும் அடுத்தவங்களுக்கு செய்வோம் அப்படின்றதான் ஒரு கட்டளை முடிந்தது.